அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வருடத்தோட கடைசி நாளில் தான் நம்ம இருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எல்லாருக்கும் இருக்கும். புது வருடத்தை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்போம். ஸோ ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்டிவ் இயருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம்தான் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் இலைகள்லாம் உதிர்ற காலம், வின்டர் சீசன், இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இலைகள் எல்லாமே உதிரும், பூக்கள் எல்லாமே உதிரும். ரொம்ப அந்த பிளான்ஸ்லாம் கிட்ட இருக்க பழசெல்லாம் விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம். அதே மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிடும். ஃபேமிலியோட ஒரு இடத்துல ஒன்றா அடைஞ்சு அது பாட்டுக்கு தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் பார்ப்போம். நானும் சில ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிற பிக்சர்ஸ் தான் இது. நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையே ஒரு பாஸ் எடுக்கும்போது நம்மளும் ஒரு பாஸ் எடுத்து நம்ம லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோரிக்கை. இது எப்பயுமே வருடமே நான் ரெகுலராக நம்ம பண்ணுறது தான். நான் எப்பயுமே இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஃபார் மை செல்ஃப் இந்த வருடம் எப்படி நமக்கு போச்சு அப்படிங்கிறத ஒரு டைம் எடுத்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு ஸ்டார்ட் வித் கிராட்டிடியூடோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வி நீட் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் இயர். இந்த வருடம் நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம். நான் பார்த்திங்கன்னா இந்த கிராட்டிடியூட் ஜார் பற்றி நிறைய டைம் நான் என்னோடய வீடியோஸ், பிளானிங் வீடியோஸ், கோல் செட்டிங் வீடியோஸ்லலாம் நான் பேசியிருக்கேன். இந்த வருடம் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, என்டையர் ஃபேமிலி ஷுட் யூஸ் ஒன் ஜார். எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இந்த ஒரு ஜாரை பயன்படுத்தி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நமக்கு பர்சனலாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா அதை ஒரு சின்ன சீட்டில் எழுதி இந்த ஜாருக்குள்ளே நான் எப்போயுமே போட்டு வைப்பேன். அது உங்களுக்கு பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம், உங்கள் கெரியரில் இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைங்க லைஃப்பில் இருக்கலாம். உங்களோட க்ளோஸ்டு ஃபேமிலி சர்க்கிளில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை நீங்கள் எழுதி இதில் இந்த மாதிரி ஒரு ஜாரில் நீங்கள் போட்டு வைங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, இல்லை எப்போ நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த ஜாரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள், எவ்வளோ பிளெஸ்ஸிங் உங்கள் லைஃப்பில் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. நானும் அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். எப்பயுமே ஒரு செலிப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு வின்னாக இருக்கலாம், ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கலாம், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா நம்மளை தவிர யார் நம்மளோட செலிப்ரேஷனை நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை கொண்டாட முடியும் இல்லைங்களா? இது என்னோடய கெரியரில் லாஸ்ட் இயர் கிடைச்ச ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். குளோபல் விமன் அச்சீவர் அவார்டு வாங்கியிருந்தேன் என்னோடய கெரியரில். ஸோ அக்ராஸ் குளோப் ஒரு 30 விமனை சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் ஒரு விமன். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் அவார்ட். இதை உங்ககிட்ட காமிக்கிறதுல நானும் பெருமைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் கெரியரில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயுமே எல்லாருக்குமே எல்லா நேரமும் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக தான் லைஃப் போகும் அப்படின்னா நம்ம அதை சொல்லவே முடியாது. எவ்ரி லைஃப் வில் ஹாவ் அ பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸு, ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு டவுன்ஃபால் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற பேரில் எப்பயுமே நம்ம சக்ஸஸை மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. நம்ம லைஃப்பில் நடந்த சில பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸ், பெயின்ஃபுல் சிச்சுவேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக சைடாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபினான்ஷியலி நீங்கள் ஏதாவது ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எதனால் ஃபேஸ் பண்ணோம், அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணோம், எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணுறது எப்பயுமே முக்கியம். சில டைம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்திருக்கும் நம்ம லைஃப்பில். அதெல்லாம் நான் கொஞ்சம் எப்பயுமே ரிவ்யூ பண்ணி பார்ப்பேன் இந்த டைமில். வை திஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஹேப்பன் டு மீ, எதனால் வந்துச்சு, அதுக்கு நான் ஏதாவது காரணமாக இருந்திருக்கேனா, ஸோ அந்த மாதிரி நான் காரணமாக இருந்தால் என்னை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில யோசனைகள் இந்த லாஸ்ட் மந்தில் எப்பயுமே நான் அதை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா இந்த ஒரு திங்கிங் கண்டிப்பாக நம்மளை ஒரு பெட்டர் பர்சனாக வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒரு சின்ன ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். எல்லாருக்குமே இட் அப்ளைஸ். இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே பொருந்தும். உங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் இந்த வருடத்தில் எதுவாக இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் டைம் எடுத்து தனிமையாக உட்காந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். ஐ ஹாவ் டு கிரியேட் அ நாட் டு டூ லிஸ்ட்.
எப்பயுமே நம்ம டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? நான் ஃபஸ்ட் டைமாக நாட் டு டூ லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன். எது எது நான் பண்ணக்கூடாது இந்த வருஷத்தில் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஒர்க் அவுட் பண்ணி, ஏன்னா இதை வந்து நான் சரி பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் வராது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ அதனால் வந்து என்னென்ன பண்ணக்கூடாது, ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் போகக்கூடாது, யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது, எப்பயுமே வந்து எல்லாரையுமே பீப்புள் ப்ளீஸராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். ஸோ இந்த மாதிரி சில கோல்ஸ் எல்லாம் நான் வந்து செட் பண்ணேன். கோல்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு கண்டக்டர் கேட்குறாரு, எந்த இடத்துக்கு போகிறீங்கன்னு கேட்கும்போது தெரியல அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம லைஃப் ஜேர்னியில் வந்து நம்ம ப்ராப்பராக கோல்ஸ் அப்படின்னு செட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஜேர்னி லைஃப் ஜேர்னி வந்து ஒரு ப்ராஸ்பரஸாக, ஒரு மீனிங்ஃபுல்லாக, ஒரு பர்பஸ்ஃபுல்லாகவே இருக்காது. நான் வந்து எப்பயுமே பர்சனல் கோல் எப்பயுமே நான் செட் பண்ணுவேன். கோல்ஸ் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் டச் பண்ணாத சில பாயிண்ட்ஸை வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த பழைய வீடியோஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா ஒரு கோல்ஸ் வந்து எப்படி செட் பண்ணணும். ஒரு ஃபேமிலி விமெனா, ஒரு ஃபேமிலி மேனா, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு சில்ட்ரனாக நீங்கள் எப்படி செட் பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பர்சனல் கோல்ஸ் வந்து எப்பயுமே நான் வந்து பிளான் பண்ணுவேன். பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து இந்த வருஷம் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணிடுவேன். என்னென்ன கோல் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் போகணும், இல்லை ஒரு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நான் ஒரு பர்சனல் கோல் செட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம பக்கத்தில் எந்த ஒரு ஜிம்முமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீஸிபிளான பிளேஸில் இல்லை அப்படின்னா அந்த கோல் ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் எந்த ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு வந்து ஒரு ஹேபிட் செக் நான் எப்போயுமே பண்ணுவேன். மீனிங் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் டைமுக்கு போகணும் அப்படின்றது என்னோடய ஒரு பர்சனல் கோல் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் வந்து ரெகுலராக அதை ஹேபிட் செக் பண்ணுவேன். கரெக்டாக நம்ம வந்து நம்மளால் போக முடியுதா, அப்படி போகணுன்னா நான் என்னென்ன ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் செக்கு ஒரு ஒரு 10 டேஸோ ஒரு 21 டேஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் சில கோல் நீங்கள் செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு புது ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஹேபிட் ட்ரையல் செக் மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. அதற்கப்புறம் உங்களோட டைமை வந்து நீங்கள் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறீங்க? ஆஸ் அ ஒர்க்கிங் மதராக நான் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டைமை வந்து ஒரு டியூ டெலிஜென்ட்டாக ஒரு பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவிலேருந்து குழந்தையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பராக அந்த டைமை எஃபெக்டிவாக வீட்லேயும் சரி வெளியிலையும் அவங்க வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது என்னோடய மெயின் அப்ஜெக்டிவ். அது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட வந்து உடம்பை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு பாடிக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு ரெஸ்பெக்டபிள் ஆக்ட் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ், நம்ம பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அதே மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு கொடுக்குற மரியாதை, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற மரியாதை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ ஆஸ் அ ஃபேமிலியாக வந்து வி வாண்டட் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப். ஒரு ஹெல்தி ஃபுட்டு, ஒரு ஹெல்தி செக்கு, நம்ம அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா பெரிய பெரிய ஆபத்துலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எஃபர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செல்ஃப் கேர் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, நம்மளை பாதிக்கிற, நம்மளை டெம்ப்ட் பண்ணுற சில விஷயங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கிறதும் நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஆர் ஷாப்பிங் அடிக்ட் அப்படின்னா ஷாப்பிங் முடிஞ்ச அளவுக்கு போகாமல் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி சில மக்கள் வந்து நம்மளை ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பீப்புள்கிட்டேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி யூ ஹாவ் டு க்ரியேட் அ பவுண்ட்ரி ஃபார் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணுறதே ஒரு செல்ஃப் கேர் ஆக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் வந்து நீங்கள் என்ன மாதிரியான கோல்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த வருடம் பார்த்திங்கன்னா யூடியூப் அப்படின்னு வரும்போது நிறைய என்கேஜ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு என்னோடய சேனலில். நிறைய பேர் வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, அதெல்லாம் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஆன்சர். அந்த என்கேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது வந்து என்னோடய பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் எந்த ஒரு வேலிடேஷனுக்காகவும் இந்த வீடியோ போடலை. ஸோ ஐ வாண்ட் டு இன்ஸ்பயர் மெனி பீப்புள். நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். கண்டிப்பாக வந்து அதை தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து இந்த வருடத்தில் என்ன கோல் செட் பண்ண போகிறீங்க, டீக்ளட்டரிங்கை மெயின் அப்ஜெக்டிவாக வச்சு உங்கள் லைஃப்பை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் யுனைட்டட் ஒன். அதாவது வந்து பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஸ் அ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து எல்லா வேலைகளையும் பகிர்ந்து பண்ணால் தான் அந்த ஃபேமிலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சஸ்டைனபிளாகவும் இருக்கும். அதற்கான முயற்சிகளை இந்த வருஷத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். Happy homemaking and happy decluttering from Decluttering Diva. And once again, as a Decluttering Diva family, we wishing you all a wonderful and happy, prosperous, healthy and blessed New Year 2025. Thank you.